எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். சங்கீதம் 61:3. For thou hast been a shelter for me, and a strong tower from the enemy. Psalms 61:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. யோவான் 15:1 எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். வாசித்துக் கொள்ளுங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கீழே வாசித்தோம் என்றால், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதிலே நாம் பார்த்தோம் என்றால், இயேசு உவமை மூலமாய் ஜனங்களிடத்திலே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலர்களுடைய அன்றாட ஜீவிதத்திலே திராட்சை ரசம் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. நமது நாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், நமது பகுதிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் விவசாயம், நெற்பயிர்களையும், வாழை தோட்டங்களையும், தென்னை மரங்களை நாம் பயிராக செய்கிறோம். ரப்பர், இப்படியான பயிர்கள் காணப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுக்கு பிரதானமான பயிர்களில் திராட்சை பயிர் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. ஆகவே அந்த திராட்சை செடியை குறித்து அந்த ஜனங்களிடத்தை உபதேசமாய் அவர் பேசுகிறார். இந்த திராட்சை செடியானது இஸ்ரவேலர்களுடைய தோட்டங்களிலே அவர்கள் நட்டு அந்த செடியை ஒரு 3 வருடம் பெரிய செடியான பிற்பாடும் ஒரு 3 வருடம் அதை காய்க்க விட மாட்டார்கள். நன்றாக அதை கிளை களைத்து, அதை கொத்தி, மற்ற கிளைகளை அறுத்து, கொடிகளை வெட்டி, நன்றாக எரு ஊட்டி, பக்குவப்படுத்தி ஒரு 3 ஆண்டுகள் காத்து இருப்பார்களாம். நல்ல சுவையான கனிகளை தரும் என்று காத்திருந்து பின்புதான் அதை காய்க்க விடுவார்களாம். இப்படி அது காய்க்கும் பொழுது அது நல்ல சுவையான நல்ல கனிகளை கொடுக்குமா.
இப்படித்தான் நாமும் அவரோடு இருந்தால், தேவனோடு இருந்தால் நல்ல கனிகளை கொடுப்போம். இந்த திராட்சை ரசமானது இஸ்ரவேலர்களுடைய விருந்துகளிலே ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அதைத்தான் நாம் காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் பரிமாறுவதை பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களிலே திராட்சை ரசங்கள் பரிமாறப்படுவதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அநேக இடங்களில். இப்படி இந்த திராட்சை விருந்து அவர்களுக்கு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது, பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே தான் திராட்சை செடியை குறித்து உண்மையாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஜனங்களிடத்தில். 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருந்தால்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். வெறும் இணைந்து அவரோடு வாழ்வது என்றால் அது அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், பிறர் வாழ்க்கைக்கு நாம் ஒரு ஊன்றுகோலாய், பிறர் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நாம் ஒரு ஊன்றுகோலாய், ஒரு கொடுக்கிறவர்களாய், நல்ல செயல்களை நாம் செய்கிறவர்களாய், தள்ளாடியவர்களை திடப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்து தளர்ந்து போனவர்களை திடப்படுத்துவர்களாய், தாங்கி பிடிக்கிறவர்களாய், உதவி என்று வருகிறவர்களுக்கு முகம் கோணாமல் நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, தளர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவர்களை திடப்படுத்துவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அதன் மூலம் நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறோம். நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய், ஒரு நல்ல கனி கொடுக்கிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். நாம் அவரை சார்ந்து நின்று அவரின் ஆற்றலால் தான் நம்மால் கனி கொடுக்க முடியும். நாம் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுது. நாம் கிறிஸ்துவுக்கு சீசராயிருப்போம் என்கிறார் தேவன். இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தவே நம்மை கனி கொடுக்க சொல்கிறார். பிதாவை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். இதுல நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பெயர் என்றால், கொடிகள் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடியிலே கனிகள் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. திராட்சை செடியிலே பிரயோஜனம் இல்லாமல் திராட்சை செடியிலே ஒட்டி கொண்டிருக்கிற கொடி. ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால், என் உபதேசத்திலே அவன் நிலைத்திராவிட்டால், என்னிலே நிலைத்திராவிட்டால் என்றால் அவனுடைய உபதேசத்திலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவான். ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய அவரின் போதனையிலே நிலைத்திராத மக்கள்
வெட்டப்பட்ட ஒரு கொடிகளாகவும் காய்ந்து நெருப்பிலே எரியப்படுவதாகவும் இருக்கிறது. அவரில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அதிக கனிகள் என்றால் அதிக வார்த்தையை நீங்கள் அடைவீர்கள். நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியாத நம் வாழ்க்கையானது வசனத்தின் மீது இருக்க வேண்டும். அப்போது அதிக கனிகளை கொடுப்பீர்கள். பிதாவானவர் உங்களை சுத்தம் பண்ணுவார். அதிகமான பரிசுத்தத்துக்குள்ளே நீங்கள் ஆழமாய் வாழ்வீர்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு மெசியாவை காணுங்கள். நீங்கள் அவருக்கு சீசராய் இருப்பீர்கள். நானே நல்ல திராட்சை செடி என்று இயேசு சொன்னார். நல்ல கனிகளை கொடுக்கும் விசுவாசிகளே பிதா உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் பிதாவை மகிமைப்படுத்துவீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் சீசராய் இருக்கும்போது அதிக கனிகளை கொடுப்போம். எந்த ஒரு கொடி செடியில் இல்லையோ அது வறண்டு போய் கிடக்கும். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை நாம் சார்ந்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். இன்றைக்கும் கூட இந்த வசனங்களை கொடுக்க தேவன் எனக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காய் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரித்து என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களாய் செழித்தோ
செழித்தோங்கச் செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.